பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் விரும்புகிற வழியை நமக்கு போதித்து அதில் நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து ஒரு வழியில செல்லுவோமானால் அந்த வழி நமக்கு நலமான வழி அல்ல. தேவன் நமக்கு எந்த வழியை காட்டுறாரோ அதுல நம்ம நடக்கும்போது அந்த வழி நம்மளை நித்தியத்துக்கு நேராக கொண்டு செல்லும். தேவன் விரும்புகிற வழியில நம்ம நடக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். மனுஷன் விரும்புகிற வழியில நம்ம தேர்ந்தெடுத்து போவோம்னு சொன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது, அது மரண வழிகள்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் நமக்கு வழிகளை போதிக்க விரும்புகிறார். யாருக்கு வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 25:11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய வழியை நமக்கு இன்றைக்கு அவர் போதிப்பார். அந்த வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமான வழி, அதுதான் நம்ம நித்தியத்துக்கு கொண்டு சேர்க்கிற வழி. நம்ம எடுத்து செல்கிற வழி அது ஆரம்பத்தில் அது நன்றாக இருக்கும், அது செம்மையாக தோன்றும், ஆனால் அது முடிவு மரணத்துக்கு நேராக நம்மளை கொண்டு சென்று விட்டுரும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் விரும்புகிற வழியை நமக்கு போதிப்பார். அந்த வழியில் நம்ம நடக்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம அந்த வழியில் நடக்க பிரயாசப்படும் போது அதற்கான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில வரணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு தீமையை நம்ம வெறுக்கும் பொழுது அவருடைய வழியை தேவன் நமக்கு போதிப்பாரு. அந்த வழியில நம்ம நடக்க நம்மளுக்கு உதவி செய்வாரு. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை நடத்த விரும்புகிறாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில செல்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.